பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலவெளியில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 18வது அதிகாரம் 18வது வசனம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். என கண்பாடுவர்களே, தாவீது சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில நாட்கள் மிகவும் கடினமாக இருக்கும். எல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறது போல தோன்றும். நம்மோடு இருக்கிற நண்பர்கள் கூட விலகலாம். சூழ்நிலைகள் நம்மை அழுத்தலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு ஒரு பயமும் குழப்பமும் வரும் பாருங்க. ஆனால் தாவீது சொல்லுகிறான், என் ஆபத்து நாளில் பிரைஸ் எல்லாம் அவர் கூட இருந்து என் பிரச்சனைகளை சந்தித்தார் அப்படின்னு சொல்கிறான். அவர் எனக்கு ஆதரவாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறான். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனத்தில் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் அல்லாஹ். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அந்த நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கூட இருக்கிற எல்லாரும் இவன் நிமித்தந்தானே இது நடந்தது, இவன் நிமித்தந்தானே நம்முடைய உடைமைகள், நம்முடைய மனைவி பிள்ளைகளை சிறைப்படுத்தி போயிட்டாங்க அப்படின்னு தாவீதை கல்லெறிய பார்க்கிறார்கள். எவ்வளவு கடுமையான ஒரு நெருக்கம்ல. தாவீது ஒன்றும் பேசாதவனாய் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். என கண்பானவர்களே, அந்த நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு ஆதரவாய் இருந்தாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்குள் மட்டும் நீங்கள் திடப்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா தேவன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். சங்கீதம் 46:1 வாசிக்கும்போது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் உங்கள் வாழ்க்கையில் துணையாக இருப்பதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கையை தேவன் மேலே வைத்து கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துங்க. பிரைஸ் எல்லாம் திடனற்று போய்விடாதுங்க. ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பாரம், ஏன் நம்மோடு கூட இருக்கிறவங்கெல்லாம் எதிர்க்கிறார்கள் அப்படின்னு யோசிக்காதீங்க. கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தும் போது கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் இருதயம் திடனற்று போகாதபடி நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறத நீங்கள் காண்பீங்க. செபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, தன்னுடைய நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே, அவருடைய நெருக்கத்தில் இருக்கிற அவர்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருங்க. அவங்களுடைய இருதயம் திடனற்று போகாதபடி பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.